எல்லாருக்கும் வணக்கங்க. என்கிட்ட நிறைய பேர் சிங்கப்பூரில் நாங்கள் ரெண்ட்டுக்கு வீடு எப்படி பார்க்குறது, நாங்கள் சிங்கப்பூர் வரப்போகிறோம், அப்போ நாங்கள் எந்த மாதிரி வீடெலாம் சர்ச் பண்ணுறது அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோங்க. சிங்கப்பூரில் நீங்கள் குடியேறணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எங்கெங்கே வீடு பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், என்னென்ன இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சிங்கப்பூரில் 2 டைப் ஆஃப் வீடு இருக்குங்க. ஒன்று ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது HDB அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காண்டோமினியம், அதை காண்டோன்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையுமே இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கும். ஒரு ஏரியா ஃபுல்லாக HDBயாகவும் ஒரு ஏரியா ஃபுல்லாக காண்டோவாகவும் இருக்கும். HDB அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற பப்ளிக் ஹவுசிங். அதனால் இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நிறைய பெட்ரூம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 பெட்ரூம் வேணா 1 பெட்ரூம் இருக்கும், இல்லை 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 பெட்ரூம் எடுத்துகிட்டு 2 பேர், அதாவது 2 ஃபேமிலி ஷேர் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பெட்ரூமில் ஒருத்தங்களும் இன்னொரு பெட்ரூமில் இன்னொருத்தங்களும் அப்படி சொல்லிட்டு. அது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். இப்போ காண்டோமினியம்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் ஹவுசிங், அதாவது கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இது. அதனால இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிற மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இங்கேயும் 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் அது ஜாஸ்தியாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் HDBயில் பண்ண மாதிரி இங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். தனியாகவும் ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம், இல்லை ஷேர் பண்ணியும் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 விஷயம் நீங்கள் சிங்கப்பூரில் வீடு வாடகைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நீங்கள் சிங்கப்பூரில் வீடு பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. உங்களோட பட்ஜெட்டை டிசைட் பண்ணாமல் நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா இப்போ ஒரு பெட்ரூம் தான் வேணும் அப்படின்னா HDBலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஏரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிட்டில் இந்தியாவில் தான் வேணும் அப்படின்னா லிட்டில் இந்தியாவில் ஒரு ப்ரைஸாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஏரியா வேணும் அப்படின்னா அங்கே ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த பட்ஜெட்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதனால எப்போவுமே ஃபஸ்ட்டு உங்கள் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஒரு மாதத்துக்கு என்னால் எவ்வளோ பணத்தை இதுக்காக ஒதுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து டிசைட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணுங்க. நீங்கள் தனியாக வாங்கினாலும் சரி, நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுனாலும் பட்ஜெட் ரொம்ப 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 முக்கியம். இப்போது ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடு தேவை அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இப்போது பட்ஜெட் நமக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1500 ருபீஸில் எனக்கு $1500 எனக்கு வீடு வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ எந்த ஏரியாவில் எனக்கு வீடு வேணும்னு டிசைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் இந்தியா, இல்லை டாம்பனீஸ், இல்லை ஜுராங், இந்த மாதிரி எந்த ஏரியான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஏரியாவில் இருந்து உங்கள் வேலைக்கோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கோ பக்கமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஒருவேளை பக்கமாக இல்லை, ஏன்னா பக்கமாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி கனெக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் MRTயோ இல்லை பஸ் ஸ்டாப்போ பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற காசுக்கும் நீங்கள் எடுக்கிற வீட்டுக்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது என்னென்னா ஆன்லைன் வெப்சைட்டில் வீடு தேடுங்க. எப்போவுமே தனியாக ஏஜெண்ட்டை பார்த்தோ இல்லை யார்கிட்டையாவது போய் ஏஜெண்ட்டை பற்றி வேணும், எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோ நீங்கள் பார்க்கவே வேண்டாம். டிரெக்டாக ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் propertyguru.comலலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய லிஸ்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஏரியா வேணும், எவ்வளோ காசுக்குள்ளே வேணும், எவ்வளோ பெட்ரூமில் வேணுங்கிறது எல்லாமே அங்கே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அவங்க நிறைய வீடு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீட்டிலிருந்து ஓனர்ஸும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஏஜென்ட்ஸும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓனராக இருந்தால் டிரெக்டாக நீங்கள் அங்கேயே போய்க்கலாம், ஏஜென்ட் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. இல்லை நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போகிறீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இது ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு மீன்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
அடுத்து 4வதாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற அப்போவே நம்ம டக்குன்னு பயந்துருவோம். ஐயோ ஏஜென்ட்ஸ்க்கு எவ்வளோ கமிஷன் கேட்பாங்களோ, எவ்வளோ என்னவோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட்லி ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். இந்தியா அளவுக்கு இங்கே இல்லை அப்படின்னாலும் இங்கேயும் ஏமாத்துற ஏஜென்ட்ஸ் இருக்குதாங்க செய்கிறாங்க. அதுக்காக அதை பார்த்து பயந்தோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் நம்மளை ஏமாற்ற முடியாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதனால ஏஜென்ட்ஸை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது ஏஜென்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல அப்படின்ட்டு ஏஜென்ட்ஸ் கூட பாருங்கள். அதுக்கப்புறமா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதை பற்றி கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 5வது நம்ம என்ன பார்க்கணுன்னா, அதாவது நெகோஷியேட் பண்ணணுங்க. நெகோஷியேட்னா நம்ம பேரம் பேசணும். பேச்சுவார்த்தை திறன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பேரம் பேசாமல் உங்களால் இங்கே வீடே பார்க்க முடியாது. உண்மையை சொல்லணுன்னா கண்டிப்பாக பேசணுன்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஒரு $50லேருந்து $100 வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. அப்படி கம்மி பண்ணால் நமக்கும் நல்லது தான் இல்லைங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேரம் பேச ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் எம்ஆர்டி பஸ் ஸ்டாப்லாம் இல்லை அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் இல்லை, அதனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை வீடு கொஞ்சம் பழைய வீடாக இருக்குது, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது யூட்டிலிட்டிஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிபியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ யூட்டிலிட்டி, எவ்வளோ பேமெண்ட், அதாவது கரண்ட் பில் எவ்வளோ, அப்புறம் வாட்டருக்கு, கேஸுக்கு, இது எல்லாத்துக்குமே யூட்டிலிட்டிஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் மாதம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். இல்லை ஒருத்தங்களோட நீங்கள் ஷேர் பண்ணி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் பேசி முடிவு பண்ணணும். உங்களுக்கு இவ்வளோ, எனக்கு இவ்வளோ, இல்லை 2 பேர் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி எல்லாமே இந்த யூட்டிலிட்டிஸ் பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ இது வாங்குறாங்க அப்படிங்கிறத அந்த ஏரியாவில் இதெல்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் சரி, இல்லை கூட இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் வீடு பார்க்க போகிறீங்கன்னா வீட்டை நல்லா சுற்றி பாருங்கள். இருட்டில் போயிட்டு ஏனோ தானோன்னு பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் வீடு மாற்ற போகும்போது அங்கே பார்த்தா அது உடஞ்சிருக்கும். ஒரு சில இடத்துல பழைய ஏசியாக இருக்கும், ரொம்ப ரிப்பேர் ஆக போகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வீடு பார்க்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற டைமில் போங்க. நல்லா என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டேமேஜஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஏஜென்ட்டுக்கிட்டேயோ இல்லை அந்த ஓனர்கிட்டயோ நீங்கள் மறக்காமல் அதை சொல்லிடுங்க. ஏன்னா நாளை பின்ன நம்மக்கிட்ட உங்களால் தான் இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாது பாருங்கள். அதனால அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் வீட்டை ஃபுல்லாக நீங்கள் கிளியராக தரோவாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேளுங்க. அதாவது ஏன் இந்த மாதிரி இருக்குது, இந்த ஏரியாவில் ஏன் இப்படி விலை ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஏன் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா முன்னாடி இருந்தவங்க ஏன் காலி பண்ணி போனாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீட்டில் ஏன் ஓனர் இல்லை, அப்புறம் இந்த இடத்துல ஏன் டேமேஜாக இருக்குது, இதுக்கு நீங்கள் எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுவீங்களா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ரொம்ப பழசாக இருக்குன்னா ஏசி புதுசு மாற்றி தருவீங்களா, இல்லை ஏசி எவ்வளோ நாளில் சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் நீங்கள் நெட்டில் பார்த்து என்னென்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த கேள்வி எல்லாமே நீங்கள் கேட்கும்போதே அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏஜென்ட்டுக்காக இருக்கட்டும், ஓனருக்காக இருக்கட்டும், நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அதை மறக்காமல் பண்ணுங்கள். அடுத்தது முன்பணம், அதாவது அட்வான்ஸ் கொடுக்கறத பற்றி நீங்கள் முன்னாடியே விசாரிச்சுக்கோங்க. இல்லை ஒருவேளை முன்னாடியே விசாரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடு பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஏஜென்ட்கிட்டயோ ஓனர்கிட்டயோ பேசிவிட்டு அவங்க அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. 1 மாதமோ 2 மாதமோ அது என்னன்ட்டு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ இல்லை நெட்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எவ்வளோ வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மாதம் அட்வான்ஸ் தான் ஜென்ரலாகவே வாங்குவாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம், இல்லை 1 மாதம் தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் 2 மாதம் கேட்குறீங்க, ஸோ 1 மாதம் தான் கொடுக்க முடியும், 1 மாதம் கொடுக்க முடியாது எங்களால் வேண்டாம் அப்படின்னா சரி ஓகே நாங்கள் வேறு வீடு பார்த்துக்குறோன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள். அதாவது நீங்கள் ஒரு வீடு நீங்கள் வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் என் வீட்டுக்கு யாரும் வந்ததில்லை இது வரைக்கும், நான் இருந்த வரைக்கும். ரெய்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியன்ஸ் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கொண்டு வர்ற பழக்கம் இருக்குது. ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்
சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணும்போது கவர்மெண்ட்லேருந்து வந்து உங்களோட டெனன்சி அக்ரிமெண்ட் காட்டுங்க, எவ்வளோ பேர் இருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாமல் உங்களோட அக்ரிமெண்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்புறம் இந்த 10 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வீடு கிடைக்குங்க. ஒருவேளை உடனே கிடைக்கல அப்படின்னாலும் அவசரப்படாமல் பயப்படாமல் பொறுமையாக தேடுங்க. ஏன்னா சிங்கப்பூரில் நிறைய வீடு காலியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் நல்ல வீட்டில் குடியேறலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிங்கப்பூருக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு பார்க்கணும் வீடு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க சிங்கப்பூருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.